சனிப்பெயர்ச்சியானது மிக சிறப்பான முறையில் சிறப்பு யாகங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சனி பகவான் சிவ பக்தர், தீவிர சிவ பக்தர். அதனால சிவாய நம்ம சொல்றோம். நீங்க அந்த தளத்துல உட்காந்துருக்கீங்களா? இந்த தளத்தோட வரலாறு தெரியுமா? நீங்க காசியில உட்காந்துருக்கீங்க. இந்த தளம் காசியில் வீசம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை கொண்ட தளம். காசியில சிவன் என்ன நாமத்தில் இருக்கிறாரு? காசி விஸ்வநாத உடனுரை விசாலாட்சி தாயாங்கிற நாமத்துல வீட்டில் இருக்கிறார். அதே பேர்ல தான் நம்ம திருத்தலத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் இருக்கிறார். அதான் உண்மை. ஒண்ணு. இரண்டாவது, இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய ஆவுடை சதுர ஆவுடை. ஆவுடை மக்கள் எத்தனை? 2. வட்ட ஆவுடை, சதுர ஆவுடை. வட்ட ஆவுடை அப்படிங்கிறது இன்ஃபினிட்டி எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சதுர ஆவுடை அப்படிங்கிறது ஸ்டெபிலிட்டி, அதாவது நிலைத்தன்மையானது, அந்த சக்தியை தனக்குள்ளாக நிலையாக வைத்திருக்கக்கூடியது. நம்ம வீடு எப்படி கட்டுறோங்க? சதுரமா கட்டுறோம். அந்த தன்மை இந்த தளத்தில் இருக்கு. அடுத்து, இந்த தளம் எப்ப உருவானது? 2000 ஆண்டுகளுக்கு உருவானது. நான் சொல்லல, தொல்லியல் துறை சொல்லுது. தொல்லியல் துறையினுடைய கருத்துருவில் கிபி 12ஆம் நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டுல இந்த தளம் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. சரி, இந்த பருவத்தம் மிகப்பதான் இருக்கா? இல்லங்க. அரியலூர்ல கீழப்பழுவூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மேலப்பழுவூர்ல இதே தளம் இருக்கிறது. 1932 அந்த தளம் கட்டப்பட்டிருக்கு. காஞ்சி மகாபெரியவர் அந்த இடத்துக்கு போய் அதை பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறது தளம். நம்ம கோயில் இருக்கக்கூடிய அந்த நவகிரகங்களுடைய சிறப்பு வேற எங்கேயும் கிடையாது. இப்ப புதுசா கட்டக்கூடிய தளங்களை இதை பார்த்து கட்டிட்டு இருக்காங்க. காரணம், நீங்க பாத்துட்டீங்களா? எல்லாருமே உள்ள போய் வந்துருப்பீங்க. நவகிரகத்தை பாத்தீங்களா? எப்படி இருந்தாங்க? அவர்களுடைய துணைவியாரோடு இருப்பாங்க. அது மட்டும் பாத்துருக்கீங்க. அவங்களுடைய ஆயுதங்களோடு இருப்பாங்க. இங்க அது ரொம்ப விசேஷம். அவர்களுடைய வாகனம், அவர்களுடைய துணைவியார், அவர்களுடைய ஆயுதம், இது மூணையும் வைத்து அவர்களுடைய திசையில் இருப்பாங்க. வாக்குகள் சொல்றாங்க, ஈசான்யம், கன்னி மூலை, குபேர மூலை, இது எல்லாமே நவகிரகத்துக்கு கட்டுப்படாது. அப்ப நம்ம நவகிரகமே இல்லாத தளம் இருக்கா? இருக்கு. நம்ம திருப்பதியில் இருக்கக்கூடிய நீதிமலேஸ்வரருடைய தளத்துல நவகிரகம் கிடையாது. ஆனா சாமிக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய பொன்மரத்துக்கு கீழே 9 பள்ளங்கள் இருக்கும். அந்த 9 பள்ளங்களும் நவகிரகங்களாக பாவிக்கப்பட்டு வழிபாடு செய்யப்படுகிறது. அது ரொம்ப விசேஷம். அடுத்து, நம்முடைய தாயார் எத்தனை தளத்துல இருப்பாங்க? 4 தளத்துல இருப்பாங்க. வேதங்கள் 4. அந்த 4 உணர்த்தக்கூடியதற்கு தாயார் இருப்பது ரொம்ப விசேஷம். அப்ப குடும்பத்துல ஒற்றுமை இல்லை. எனக்கு நானும் நாளைக்கு வசதி பண்ணி வராங்க. அவங்க இந்த தளத்துக்கு வரலாம். தெய்வங்களே வசதி பண்ணி கொடுக்கும். அப்ப தமிழர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய பிரச்சனை பொதுவாக இருக்கக்கூடிய தமிழை தான் திருமணத்தை பார்க்கிறாங்க. 7 சனிபகவான கதை, 7 நாள் இருக்கு, 7 செவ்வாய் இருக்கு. உங்களுக்கு வந்து 2லையும் 7லையும் 4 குழந்தை இருக்கு. இந்த தளத்துக்கு வரும்போது அந்த திருமணம்ன்றது சுமூகமாக முடியும். நான் நினைக்க முடியுமா? இந்த தாயார் திருமண கோலத்திலே இருக்கக்கூடிய ஒரு தன்மை. முடி முதல் அணிவரை அணிகலன்களை அணிந்து கொண்டு ஒரு கல்யாணம் எப்படி இருப்பாங்க? நெற்றிச்சூடி வச்சு ஜடா போட்டு பார்க்கவே ஒரு வித்தியாசம் தெரியும் இல்லையா? அந்த மாதிரி எந்த நேரம் இந்த தாயார் இருக்கக்கூடிய விசேஷமான தளம். அப்ப திருமணம் நடக்கிற, திருமணம் ஆகிற 40 வயசுல கல்யாணம் ஆக வந்துருக்காங்க. இந்த தளத்துக்கு கண்டிருக்கோம். கல்யாணம் நடந்திருக்கு. இதெல்லாம் நிதர்சனமான உண்மை. இது எங்கே தெரியறது இல்லை. அவ்வளவுதான். அதோட சிறப்பு தெரிய மாட்டேங்குது. அப்ப இந்த தளத்துல நீங்க உட்கார்ந்துருக்கவங்க எல்லாமே காசியில உட்கார்ந்துருக்கனால ஒரு தளம். அவங்க தன்மை இந்த தளத்துக்கு உண்டு அப்படிங்கிறதா இதுல ரொம்ப விசேஷமான ஒன்றா இருக்கு. அதே சமயத்துல கணவன் மனைவியோடு இருக்கக்கூடியது. புருஷன் நடிக்கிற பொதுவாக சொல்லுவாங்க, புருஷன் நடிக்கிற சண்டை உடல் வைக்கும் போது ஆரம்பிக்கும், உடல் வளைக்கும் போது சரியாயிடும். இது முன்னோர்களுக்கு தெரியும். சரிதானமா? அதே போலதான் அந்த தன்மை இடத்துல உண்டு. சரியில்லை, நம்ம சரியில்லை, அப்படியே பண்ணாதீங்க. எங்கேயோ போய் வசதி பண்ணி கொடுத்து கேட்காதீங்க. நேரம் இங்கே வராங்க. திக்கற்றவனுக்கு தெய்வம் தான் போறாங்க. நீ எங்கேயோ பண்ண அப்படிதான் வளரணும். உங்க போராடிங்க. நேரம் இங்கே வாங்க. இந்த தரம் அவ்வளவு விசேஷமான தரம். நவகிரகங்களுடைய ஆளுமை
அதிகமாக இருக்கக்கூடிய தலம் இந்த தலம். அதனாலதான் சனி பகவான் பட்ட ஸ்லோகங்கள் பார்த்தீங்கன்னா 7 ஸ்லோகங்கள் இருக்கு. அது என்ன பேரு தெரியல. அதுல ரொம்ப விசேஷமான ஸ்லோகம் என்ன தெரியுமா? ஒன்பான் கிரகத்தில் ஒன்றாய் விளைகின்ற அன்பாய் நலம்புரியும் அன்று சனீஸ்வரனே என்பால் அடைந்தாலும் ஏழைக்கு இறங்கி நல்வாய் சனீஸ்வரனே சொல்லி அந்த ஸ்லோகம் முடியும். எவ்வளவு பெரியா இருந்தாலும் ஏழையா இருக்கிறது எனக்கு நீ மனம் இறங்கி வந்து எனக்கு செய்ய வேண்டியதை செய் அப்படிங்கிறதுனால தரம். அப்ப இந்த சனி நிகழ்ச்சினால இந்த தரம் காசியில் இருக்கிறதா நிகழ்ச்சி நீங்க செய்யும் போது காசியெல்லாம் இருக்கீங்க நினைச்சதா இல்ல காசியெல்லாம் இருக்கீங்க அந்த தரங்களே இந்த தரம் கொடுக்குறத சொல்லி வாய்ப்பு நன்றி கூறி மேலும் சனி அனைவருடைய அரவாசம் அனைவருக்கும் கிடைக்கணும்னு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். குருவாழ்க குருவே துணை. அல்லல்வோம் வல்வினைவோம் அன்னை வீட்டில் பிறந்த தொல்லைவோம் போகாதுயரம்போம் நல்ல குணமதிய மாமலையில் வீற்றிருக்கும் கணபதியை கைதொழுதகால் என்று சொல்லி அருவாய் உருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் குருவாய் உயிராய் கதியாய் விதியாய் கருவாய் வருவாய் குகனே என்று முருகப்பெருமானையும் நினைத்து இந்த பழூர் திருத்தலம் திருச்சியில் இருந்து கரூரை நோக்கி செல்லும் பாதையிலே 8 to 13 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்துள்ளது இந்த பழூர் திருத்தலம். இதனுடைய வரலாறு 2000 ஆண்டுகள் பழமையான வரலாறு. நான் சொல்லலைங்க, தொல்லியல் துறையினுடைய கருத்துருவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிபி 12ஆம் நூற்றாண்டு அல்லது 13ஆம் நூற்றாண்டிலே இந்த தலம் இருந்ததாக தொல்லியல் துறை சொல்லப்படுகிறது. மேலும் இந்த தலத்தினுடைய விசேஷம் என்பது இந்த தலத்துக்கு வரக்கூடிய நபர்கள், அதாவது காசிக்கு செல்ல முடியாத நபர்கள் இந்த இடத்துக்கு வந்து செல்லும்போது காசிக்கு சென்றதற்குண்டான நிகரான ஒரு பலாபலனை தரக்கூடிய தலமாக இந்த தலம் இருக்கிறது என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. காரணம், இங்கு இருக்கக்கூடிய ஈஸ்வரனுடைய திருநாமம் என்பது விஸ்வநாதர். காசியில் எப்படி காசி விஸ்வநாதர் என்கிற பெயரில் இருக்கிறாரோ அதுபோல இந்த தலத்தில் விஸ்வநாதர் என்கிற திருநாமத்திலும் தாயார் விசாலாட்சி என்கிற திருநாமத்திலும் இருக்கக்கூடிய ஒரு தலமாக இருக்கிறது. மேலும் இந்த விஸ்வநாதர் அவருடைய ஆவுடை பார்த்தீங்கன்னா 2 விதம் உண்டு. வட்ட வடிவம் ஒன்று உண்டு, சதுர வடிவம் ஒன்று உண்டு. வட்ட வடிவம் அப்படிங்கிறது இன்ஃபினிட்டி எனர்ஜி என்று சொல்லக்கூடிய தன்மை, இன்ஃபினிட்டி எனர்ஜி என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை. அதே சமயத்தில் சதுர வடிவம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ சதுர வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த லிங்கம் என்பது ஸ்டெபிலிட்டி, அதாவது நிலைத்தன்மை அல்லது நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை. அப்போ அந்த சதுர வடிவம் இருக்கக்கூடிய ஆவுடையில் வீற்றிருக்கக்கூடிய விஸ்வநாதர் அருகிலேயே வடக்கில் அமர்ந்து தெற்கு முகம் நோக்கிய தெற்கை நோக்கி இருக்கக்கூடிய அமைப்பிலே 4 கரங்களை கொண்ட தாயாக விசாலாட்சி தாயால் இருக்கிறார். வேதங்கள் 4, ரிக் யஜுர் சாம அதர்வன, இந்த 4 வேதங்களுக்கு அடையாளமாகவே 4ம் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது என்பதை தாயார் கூறுவதாக ஒரு ஐதீகம். ஆக 4 கரங்களை கொண்ட ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு தாயாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தன்மை. சரிங்க, இந்த திருத்தலத்துக்கு இந்த நவகிரகங்களை கொடுத்தவர் அப்படின்னா மைசூர் மகாராஜா என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இங்கே இருக்கிறாங்க. மேலும் இங்கே இருக்கக்கூடிய நவகிரகங்கள் எல்லாருமே தன்னுடைய துணைவியாரோடு தேவியரோடும் தனது வாகனத்தோடும் தனது ஆயுதத்தோடும் ஒவ்வொருவரும் தனது ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்ட தலமாக இந்த தலம் இருக்கிறது. ஆக தம்பதி சமீதமாக இருக்கக்கூடிய ஒரு தலம் இந்த தலம். இது இன்னைக்கு வந்தது இல்லைங்க, 2000 வருடங்களுக்கு முன்பாகவே இருக்கக்கூடிய ஒரு தலமாக இந்த தலம் இருக்கிறது. சரி, இந்த திருச்சியில் மட்டும்தான் அந்த தலம் இருக்கா அப்படின்னா நான் பொதுவாகவே சொல்லுவேன், திருச்சியில் இல்லாத கோவிலே கிடையாது.
திருச்சியில் எல்லா விதத்துக்கும், எல்லா காரியத்துக்கும், எல்லா காரணத்துக்குமே தலங்கள் உண்டு. இது நம்ம முன்னோர்கள் வழிவகுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது வெளியே தெரியாமல் இருக்குது, அவ்வளோதானே ஒழிய. இந்த திருத்தலம் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட திருத்தலம். அப்போது சோழ மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் பாண்டிய மன்னர்கள் கட்டி கொடுத்திருக்கிறார்கள். பாண்டிய மன்னர்கள் கட்டி கொடுத்தார்கள் என்பதற்கு ஒரு அடையாளமாக பாண்டிய மன்னர்களுடைய அடையாளம் என்ன? மீன் அடையாளம். அவர்களுடைய கொடியில் மீன் அடையாளம் இருக்கும். அந்த மீன் அடையாளம் இந்த கோயில் உட்பிரகாரத்திலே 2 மீன்கள் இருப்பதை போன்ற ஒரு வடிவத்தை கொடுத்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய கட்டடக்கலைக்கு இதுவே மிகப்பெரிய சான்றாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. அதே சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய அம்பிகை அவ்வளவு அழகுள்ளவளாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறது. மேலும் அம்பிகை கல்யாண திருக்கோலத்தில் இருப்பது மிக விசேஷம். அவர்கள் முடி முதல் அடிவரை அணிகலன்கள் அணிந்திருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. அதாவது கிரீட மகுடம் என்று சொல்லுகிறோம். அது மகர மகுடமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அதே சமயத்தில் மார்முக சூடையும், அதே முத்தாரம், பூநூல், மார்பு கச்சை, தோல் வாழை, காரை, காப்பு, உத்திரபந்தம், இடைக்கச்சை, தண்டை, பாதச்சரம் என்று சொல்லி அனைத்து அணிகலன்களையும் அணிந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தாயார் இருக்கிறார். அப்ப திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்ப திருமண வரம் வேண்டி வரவர்கள், அதாவது ஜோதிட ரீதியாக 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறார், 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார், 7ஆம் இடத்துல சனி இருக்கிறார். அப்ப அந்த 7ஆம் பாவமும் அதிகப்படியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் இங்கு வந்து தாயாரை வழிபாடு செய்யும் போது அவர்கள் இருக்கக்கூடிய அந்த திருமண கோலத்தில் இருக்கின்ற காரணத்தினால் இவர்களுக்கு திருமணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தாயார் இயற்கையாகவே கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த தலம் அமைந்திருப்பது விசேஷம் அப்படிங்கிறத அங்கே வந்து சொல்லலாம். அதே போல இந்த நவகிரகமே இல்லாத ஸ்தலமும் இருக்குல்ல அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். அப்ப திருப்பஞ்சியிலில் இருக்கக்கூடிய நீலிவனேஸ்வரருடைய தலத்தில், அதுவும் திருச்சியில தான், திருப்பஞ்சியிலில் இருக்கக்கூடிய நீலிவனேஸ்வரருடைய தலத்தில் நவகிரகங்கள் கிடையாது. ஆனால் ஈசனுக்கு நேர் எதிரே இருக்கக்கூடிய கொடிமரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய 9 துவாரங்கள், 9 பள்ளம் இருக்கும். அதை நவகிரகமாக பாவித்து வழிபாடு செய்து வருகிறார்கள். அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷமாக இருக்கிறது. அதே போல திருவக்கரையிலும் ஒவ்வொரு திசையையும் நோக்கி நவகிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதை தான் வாஸ்துல வந்து நம்ம பார்க்குறோம். ஈசானியத்தில் போர் போட சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஈசானியம் என்பது வடகிழக்கு திசை. வடக்கு திசை பூமியினுடைய கண்விழிப்பு என்பது வடக்கு திசையில் ஆரம்பிக்கிறது என்பதை வாஸ்துல நம்மளால பார்க்க முடியுது. அப்ப ஒவ்வொரு திசை, வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு, மத்தியமம் என்று சொல்லி, மத்திய பகுதி என்று சொல்லி அத்தனை திசையும் நோக்கியவாறு கிரகங்கள் இருக்கின்றன. 7 கிரகங்கள், 2 நிழல் கிரகங்கள், மொத்தம் 9 கிரகங்கள் இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலை. சரிங்க, இந்த பல்லூர் மட்டும்தான் இருக்கா? இல்லைங்க. அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழப்பழூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மேலப்பழூரில் இதே நவகிரக ஸ்தலம் இருக்கிறது. 1932ஆம் ஆண்டு கட்டப்பட்ட தலமாக அந்த தலம் இருக்கிறது. காஞ்சி மகாபெரியவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தலமாகவும் அந்த தலம் இருக்கிறது. ஆக அவ்வளவு விசேஷமான தலம் அந்த தலம். அப்ப நவகிரகங்கள் தம்பதி சமீதமாக இருக்கிறது விசேஷம். அப்ப குடும்ப ஒற்றுமைக்காக, திருமணத்திற்காக, இந்த மாதிரி காரியங்கள் கேட்டு வரக்கூடிய நிகழ்வுகளுக்கு இது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தலமாக இருக்கிறது. குழந்தை பேரு இல்லாதவர்கள் இங்கு வருவது சிறப்பு. அப்ப கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை, அவங்க இங்க வர்றது சிறப்பு. இந்த ஒரு தளத்துல தான் இதை பார்த்து இப்ப கட்டக்கூடிய தலங்கள் எல்லாத்துலயுமே நவகிரகத்தோடு துணைவியாரை வச்சு கட்டுறாங்க. ஆனா ஒரு சில இடங்கள்ல துணைவியார் மட்டும்தான் வைக்கிறாங்க. அவர்கள் ஆயுதங்கள் வைக்கிறது இல்லை, வாகனங்கள் வைக்கிறாங்க. அப்ப இந்த தனத்துல பாத்தீங்கன்னா அவருடைய துணைவியாரும் இருக்காங்க, அவர்களுடைய ஆயுதமும் இருக்கு, அவங்களுடைய வாகனமும் இருக்கு. அவர்கள் அந்த 12 ராசிகளுக்கு உண்டான இடங்களில் அமர்ந்திருப்பது மிக விசேஷம் அப்படிங்கிறத அங்க சொல்லலாம். இப்ப இந்த சூரிய பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உஷா தேவியும் பிரித்தி உஷா என்கிற 2 துணைவியாரை அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் அங்க இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. அதே சமயத்துல சந்திர பகவான் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தன்மை. நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த ரோஹிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல பால் பாயாசம் வைத்து கொடுக்கிறது, நம்ம நினைத்த காரியங்களை சாதிக்கக்கூடிய, நம்ம நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை அங்கு இருக்கும். அப்ப சந்திரனுக்கு மிக பிடித்தமான நட்சத்திரம் இந்த ரோஹிணி. அப்ப அதனாலதான் அவருக்கு சாபமே வாங்கினார். அதன் பிறகு அதற்கு சாப விமோச்சனம் பெற்றார். அதனுடைய வரலாறு வேறு. ஆனா சந்திரனுடைய துணைவி அப்படின்னா ரோஹிணி தான் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு உதாரணமா வருது. அடுத்து
செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அங்காரகன், அவர் தான் நிலக்காரகன், இரத்தக்காரகன், இப்படி எல்லாருமே சொல்லுவோம். அவங்களுக்கு வரக்கூடியது பார்த்தீங்கன்னா சக்தி தேவியாக வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. புதன் பகவான், புதன் நாளே ஞானம் தான், கல்வி தான், படிக்கிற பிள்ளைங்க எல்லாத்தையும் சொல்லக்கூடியது புதனாக வருகிறது. அதனால தான் மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் புதன் அதிபதியாக வருகிறார். அந்த புதனுடைய மனைவி அப்படிங்கிறது ஞான தேவி என்கிற பெயரிலே அவங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலை. அடுத்து குரு பகவான், குரு பகவான் அப்படிங்கிறவர் தாரா தேவி என்கிற துணைவியாரை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான தலம். மேலும் சுக்கிர பகவான் சுக்கீர்த்தி என்று சொல்லக்கூடிய தனது மனைவியை வைத்திருக்கக்கூடிய ஒரு தலமாக இருக்கிறது. மேலும் சனி பகவான் என்கிறவர் நீலா தேவியை தனது மனைவியினுடைய நீலா தேவியுடன் இருக்கக்கூடிய ஒரு தலமாக இந்த தலம் இருக்கிறது. ராகு என்கிறது ஷிம்ஹி என்கிற துணைவியாரை கொண்டவராக இருக்கிறார். அதே சமயத்தில் கேது என்கிறவர் சித்திரலேகா என்று சொல்லக்கூடிய தனது துணைவியாரோடு இருக்கக்கூடிய ஒரு தலம். சரிங்க, நவகிரக வழிபாடு மட்டும் செய்தால் போதுமா? இல்லைங்க, குடும்ப நவகிரகம்னு ஒன்று இருக்குங்க. குடும்ப நவகிரகம் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு மிக அருகாமையிலேயே சூரிய பகவானும் பைரவர், பைரவர் பல பைரவர் இருக்கார், யோக பைரவர், ஞான பைரவர், சொர்ண பைரவர், ஆகாச பைரவர், இப்படி பல பைரவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த சனி பகவானுக்கு அருகாமையில் சூரியனும் சனி பகவானும் பைரவரும் சேர்ந்து இருக்கக்கூடியது குடும்ப நவகிரகம் சொல்றாங்க. ஒரு சில தலங்களில் நவகிரகம் இருக்காது, ஆனால் குடும்ப நவகிரகம் எல்லா தலத்திலும் இருக்கும். அப்போ இந்த குடும்ப நவகிரகத்தை வழிபாடு செய்வது நவகிரகங்களை வழிபாடு செய்வதற்குண்டான பலாபலனை கொடுக்கும். அப்போ இந்த சனி பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வரர் பட்டம் இருக்கு. அப்போ இவருக்கு மட்டும்தான் எல்லாமே, கர்மக்காரகன் அவர் தான், தொழில்காரகன் அவர் தான், எல்லா விதத்திலையும் அவர் தான் அங்கே வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அப்போ இந்த சனி பகவான் அவ்வளவு வலிமை உள்ள ஒரு தலமாக இந்த தலம் இருப்பது விசேஷம். மேலும் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலமும் விசேஷம்தான். அதே சமயத்தில் இந்த தலம் எதற்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னா தம்பதிகளுக்கு விசேஷம். கல்யாணம் ஆகலை வந்தால் கல்யாணம் நடக்கும், குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வந்தாங்கன்னா சமரசம் ஆயிடுவாங்க, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை வந்தாங்கன்னா ஒற்றுமை ஆயிடுவாங்க. அப்படி அவ்வளவு தம்பதிகளோடு இருக்கக்கூடிய ஒரு தலம். அப்போ பொதுவாகவே சொல்லுவாங்க, புருஷன் முட்டாட்டி சண்டை ஒலை வைக்கும்போது ஆரம்பிக்கும், வடிக்கும் போது முடிஞ்சு போயிடும்னு சொல்லுவாங்க. அந்த தன்மையை ஒத்த தலமாக இந்த தலம் இருக்கிறது. தம்பதி சமீதமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த இடத்தில் தம்பதிகள் பிரச்சனை இருக்கிறவர்கள், குடும்ப பிரச்சனை இருக்கிறவர்கள், அல்லது திருமணமே இன்னும் ஆகலை அப்படின்னு இருக்கிறவங்க இங்கே வந்து செல்லும் போது தம்பதியாக மாறக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ராக்ஃபோர்ட் ராஜ் PS. வாழ்க நலமுடன், உயர்க வளமுடன், குருவாழ்க, குருவே துணை.